அதாவது மக்களே, நாடி நரம்பு ஒட்டுமொத்த மைண்ட் முழுக்க வந்து ஸ்ட்ராட்டர்ஜி கேமு அப்படின்னு நினைக்கிறவனால மட்டும்தான் இப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக இந்த விஷயத்தை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஷ்ணு ப்ரோ வந்து பண்ணிகிட்ருக்காரு. சம்டைம்ஸ் அது சொதப்பினாலும் சில நேரங்களில் வந்து வெயிட்டாக பண்ணிடுறாப்புல. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷன் தினேஷ் அண்ட் விஷ்ணுவுக்கு வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ வேறு வந்துடுச்சு. ஸோ ஏன்னா அதே டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைவில் ஓடிட்டு இருந்தது இந்த ஒரு விஷயம். ஆனால் இதை போடுவாங்க ப்ரோமோவில் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நினைக்கல. ஏன்னா ப்ரோமோ காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆக்சுவலி கண்டென்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கும் தினேஷுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாவே இந்த கேமை பற்றி எப்பயுமே கேமை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களை எப்படி அடிக்கலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், அவங்கள எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் புள்ளி கேங் வந்து கொஞ்சம் சாதுவாக நடந்துக்கிறாங்கப்பா. சில நேரங்களில் வந்து என்னடா இந்த பசங்களை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து இவங்களை அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைப்பா, இவங்களை வந்து தூக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்றோம். கம் டு த பாயிண்ட், ஓகேங்களா. விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ளே பண்ணுறாரு. இதுக்கு வந்து தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா உந்துதலாக இருக்கார். முதல்ல யார் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, ஏன்னா 2 டாஸ்க் முடிஞ்சிருச்சு, டிடிஎஃப் டாஸ்க்கு 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து வரக்கூடிய 3வது டாஸ்க் ரொம்பவே மும்பரமாக இருக்கும். குறிப்பாக மாயான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது 2 டாஸ்க் ஒரு மாதிரி அப்படி இப்படி ஆட்டாலும் கூட 3வது டாஸ்க் வந்து வச்சு செய்கிற மாதிரி பண்ணிவிடும். அது ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டாஸ்க் வந்து எப்படி ஒன்று விட்டுட்டோம் விடு, இதுக்கப்புறம் வரக்கூடியதை கரெக்டாக விடாமல் ஆடணும் அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கும். ஸோ அதனால் மாயா வந்து ரொம்பவே டார்கெட்டடாக இருக்கணும், பார்த்துக்கப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி தினேஷ் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க கான்வர்சேஷன்லேயே நாமளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கு நம்ம ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து டாப்புக்கு போயிடுவோம். நிக்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீடிங்கில் இருக்கான். இப்போ நிக்சனை முதல்ல தூக்கணும், ஓகேவா. முதல்ல நிக்சன் தான் டார்கெட். அவனுக்கு வந்து பாயிண்ட்டே வரக்கூடாது. பாயிண்ட் வந்துடுச்சுன்னா அவன் வந்து நம்பர் 1 போயிடுவான். அப்போ பாயிண்ட் வரக்கூடாது, நிக்சனை முதல்ல தூக்கணும். 2வது டார்கெட் வந்து பூர்ணிமா வந்து ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டான கேர்ள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணுவாங்க. அதனால் 2வதாக வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா அவர்களை தூக்கிடணும். 3வதாக வந்து பார்த்திங்கன்னா மாயாவை தூக்கலாம். ஏன்னா மாயா வந்து ஒரு மாதிரி அண்டர் ப்ளே தான் பண்ணுறாங்க. பெருசாக வந்து அப்படியே ஒரு இதெல்லாம் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து டாப் 5 வர்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஓரளவுக்கு அண்டர் ப்ளே வந்து பண்ணுறதுனால அந்த பொண்ணு 3வதாக வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஷ்ணு வந்து சொல்கிறார், அப்படிலாம் கிடையாது, மாயா பண்ணதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, திடீர்னு வந்து சடனாக மைண்டில் வரும்ல. ஏன்னா கடந்த ஒரு 5-6 வாரமாக அவங்க வந்து நாமினேஷன்லேயே வரவே இல்லை. இப்போ சடனாக வந்துக்கிறாங்க, தூக்கி டக்குன்னு வெளியே போட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணு வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஒரு சான்ஸ் போட்டோம், போனால் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ்ணு ப்ரோ வந்து சொல்கிறாப்புல. ஸோ அவளையும் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தினேஷ் வந்து சொல்கிறார், இல்லைப்பா அந்த பொண்ணு கொஞ்சம் சிறப்பாக தான் கேம் ப்ளே பண்ணுது, ஸோ அதனால் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ மாயாவை நீங்கள் 3வதாக தூக்கிட்டீங்க அப்படின்னா, எம்மை தூக்கிட்டிங்கன்னா அப்போ வியும் வந்து தனியாக நிற்கும்ல. ஏன்னா வி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்களுக்கு, அவங்களையும் தூக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்லும்போது வியெல்லாம் ஒரு கணக்கிலேயே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாப்புல. பட் வந்து தினேஷ் வந்து அழுத்தி சொல்கிறார், இல்லை நோ நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, எம்மை தூக்கிட்டேன்னா வி வந்து நம்மளை வச்சு செஞ்சிடும், அதனால் அதையும் தூக்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு வந்து ஓகே பண்ணிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார் அங்கேருந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ 3ல் வந்து சின்னதாக பார்த்துருப்பீங்க, அதை நான் விலாவரியாக வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி தான் எல்லோரும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க டிடிஎஃப் வந்து வின் பண்ணுறதுக்கு. பட் என்ன நடக்குமோ தெரியல, அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்க, எப்படி டாஸ்க்கெலாம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகே கைஸ், இன்னொரு தொடர்ந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.